அனைவருக்கும் வணக்கம். நான் வரலட்சுமி. ஆட்டோ பேஜ் பற்றி பேச போகிறேன். பேஜ்னா சாப்பிடுவது, ஆட்டோனா தன்னைத்தானே சாப்பிடுவது. கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இப்படி தாங்க நம்முடைய உடம்பு வடிவமைக்கப்பட்டு இருக்குது. வேண்டாத கழிவுகள், வேண்டாத புரதம், வேண்டாத பாக்டீரியாக்கள், வேண்டாத செல்கள், இவை அனைத்துமே நம்ம உடம்பே சாப்பிடக்கூடியது. ஸோ லைசோசோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ட்ரையாங்குலர் கோச்சு நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ செல்லுக்குள்ளே ஒரு வைரஸ் வந்ததுன்னா அந்த லைசோசோம் என்ன செய்யும் தெரியுமா? தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும். ஒரு சூசைட் பாம்பர் போல் செயல்படும். அங்கே போய் உடஞ்சி தன்னை மாய்த்து கொண்டு வெளியிலேருந்து வந்த அந்த வைரஸை சாப்பிட்டுடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம உயிரினம் தோன்றின காலத்துலேருந்து இருக்குங்க. சரி, இப்போது நம்ம வீட்டை ரொம்ப நாளாச்சு கூட்டி பெருக்கி பொருட்கள்லாம் எடுத்து அதது இருக்கும் இடத்துல வைக்காமல் கிச்சனில் வேஸ்ட்டு கழிவுகள்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமான நிலையில் வாழ தகுதி இல்லாத ஒரு வீடாக தானே இருக்கும். அதுபோல் தாங்க நாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம உடம்புல ஆட்டோ பேஜ், அதாவது உடம்பில் இருக்க கழிவுகளை உடம்பே சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸ் திறம்பட நடக்கணும். ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்டு, அவருக்கு 1989 நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. எதற்காகனா, நாம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஆட்டோ பேஜ் நல்ல திறம்பட நடக்குதுன்ற காரணத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதால ரொம்ப உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால் ஃபாஸ்டிங் இருக்க வேணாம் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 4 வேளையோ 5 வேளையோ சாப்பிட்லாம். பசி எடுக்கலையோ வேலைக்கு சாப்பிட்ணும், நல்லா சாப்பிடணும். டாக்டர் சொல்லிட்டாங்க, பழங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பழம் சாப்பிடாம குவான்டிட்டி ஜாஸ்தியாக சாப்பிடுது, கொஞ்சம் காய் சாப்பிடாம குவான்டிட்டி ஜாஸ்தியாக காய் சாப்பிடுது. இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஆட்டோ பேஜ் சரிவர நடக்கிறது கிடையாது. இதனால் நம்ம உடம்பு ரொம்ப பெருத்து போய் கேன்சர், பிபி, சுகரு, தைராய்டு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கு காரணமாகுது. இதுக்கு தீர்வு என்னென்னா, நம்முடைய உணவை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமும் ஆட்டோ பேஜ் கூடும். நல்ல மூச்சு காற்றை இழுத்து அந்த கார்பன் டை ஆக்சைடை புஷ் பண்ணி நம்ம வெளியே விடுறோம் இல்லைங்களா? அப்போது ஆட்டோ பேஜ் கூடுது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நல்ல உறக்கம் கொடுக்கும்போது ஆட்டோ பேஜ் கூடுது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும்போது நம்முடைய ஆட்டோ பேஜ் கூடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங்க்கு ஒரு பவர் இருக்குங்க. இரவு 7 மணிக்கு நம்ம டின்னரை முடிச்சுட்டு தேவைப்பட்டால் இடையில தண்ணி குடிச்சிக்கலாம். அதுவும் இரவு 9 மணி வரைக்கும் தான். மறுநாள் காலையில் 7 மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். ஸோ இந்த இடைப்பட்ட அந்த 12 மணி நேரத்தை நம்ம ஃபாஸ்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் டைமை ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இரவு 7 மணிக்கு நம்ம டின்னரை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். ஸோ அந்த இடைப்பட்ட அந்த 16 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய உடம்புல அந்த ஆட்டோ பேஜ், அதாவது உடம்பில் உள்ள கழிவுகளை உடம்பே சாப்பிடும் அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம உடம்புல நடக்கிறதால நம்ம உடம்புல இருக்க அந்த நோய் உடனே ஸ்டாப் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஃபாஸ்டிங் இருக்க உங்களுடைய சுகரோட லெவல் ரொம்ப கம்மியாகும். இதுதான் இப்போ இருக்கிற நியூ சயின்ஸ். நன்றி.